நம்ம மனசை குழப்புற மாதிரியான மிஸ்ட்ரியும் ட்விஸ்டும் இருக்கிற மாதிரியான 10 சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க. அதுதாங்க நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மூவி ரெக்கமெண்டேஷன்ஸும் அருமையான ஃபேக்ட்ஸ்களும் மிஸ்ட்ரிகளும் பல கண்டென்ட் எல்லாம் இந்த சேனல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது ஜேக்கப்ஸ் லேடர். ஒரு ஆர்மி ஆபீசர் ரொம்ப கொடூரமான போருக்கு அப்புறமும் தன்னோட பர்சனல் லாஸுக்கு அப்புறமும் ஒரு நார்மலான லைஃப நோக்கி போறாங்க. ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அவனோட கண்ணுல உண்மையா பொய்யாங்கிறது தெரியாத அளவுக்கு பயங்கரமான பல காட்சிகள் தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம புரியாத ஒரு மாய உலகத்துல அவன் மாட்டிக்கிறாங்க. அந்த உலகத்துல இருந்து அவன் வெளியே வருவானா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் தாங்க சைலண்ட் ஹில்ங்கிற ஒரு கேமை கிரியேட் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷனா மாறிச்சு. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது 1408. பேய்கள் அமானுஷம் எதையுமே நம்பாத ஒரு எழுத்தாளர் பல அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் டீபக் பண்றாங்க. இப்ப அவன் ஒரு மர்மமான ஒரு அறையை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த அறை தாங்க 1408ங்கிற நம்பர் கொண்ட அறை. இந்த அறைக்குள்ள அவன் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு இனம் புரியாத பல முகங்கள் தெரியுதுங்க. அவனை ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த அறைக்குள்ளாரையே அவனால வெளியே வர முடியாத மாதிரி மாட்டிக்கிறாங்க. இவன் இதுல இருந்து தப்பிச்சானா இல்லையாங்கிறது தாங்க கதை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டீவன் கிங்கோட ஷார்ட் ஸ்டோரியில இருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் மேற்பட்ட பல கிளைமேக்ஸ்கள் இந்த படத்துல இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் டாக்ஸி டிரைவர். ஒரு சிட்டியில தனிமையில வாழ்ற டாக்ஸி டிரைவர் அந்த சிட்டியோட இருண்ட பக்கங்கள் எல்லாத்தையும் இரவு நேரங்கள்ல பாக்குறாங்க. அவனோட மனசு பயங்கரமா பாதிப்படையுதுங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அந்த இருண்ட பக்கங்கள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு வன்முறையை கையில எடுக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச ராபர்ட் டெனிரோ இந்த கதாபாத்திரத்துக்காக நிஜமாலேயே டாக்ஸி டிரைவரா வேலை செஞ்சாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் வெர்டிகோ. ஒரு ரிட்டையரான போலீஸ் அதிகாரி ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி செக் பண்ற ஜாபை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலேயே அவனுக்கு ஒரு அப்சஷன் ஆகுதுங்க. இதனாலேயே இவனோட வாழ்க்கையே மாறி போகுதுங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. ஆனா சைக்காலஜிக்கல் த்ரில்லரா மிஸ்ட்ரியா வேற லெவல்ல எடுத்திருப்பாருங்க நம்ம டைரக்டர் ஆல்ஃபிரட் ஹிச்காக்ங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் வரும்போது இந்த படம் பயங்கரமான ஃபிளாப்புங்க. ஆனா பல நாட்கள் பல வருடங்கள் கழிச்சு இது ஒரு கல்ட் கிளாசிக்கா இப்ப கூட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த படத்தை பார்த்து தான் கத்துக்கிற லெவலுக்கு இந்த படம் இருக்குங்க. ஆனா வெளியான டைம்ல என்னமோ இந்த படம் ஓடவே இல்லைங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் தி மெஷினிஸ்ட். ஒரு வருஷமா தூங்கவே தூங்காத தொழிலாளி அவனோட வாழ்க்கையில திடீர்னு மர்மமான மனிதர்களும் மர்மமான காட்சிகளும் அவனை ஹாண்ட் செய்ய ஆரம்பிக்குதுங்க. இதனால என்ன உண்மைன்னு புரிஞ்சுக்காம அவன் உடைஞ்சு போறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இந்த படத்துல நடிச்ச கிறிஸ்டியன் பெல் நம்ம பேட்மேன் அவரு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக 28 கிலோவை குறைச்சு ரொம்பவே ஒல்லியானாருங்க இந்த படத்துக்காக. நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் மெமெண்டோ. ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கிற ஒரு மனுஷன் அவனோட ஒய்ஃபை கொலை செஞ்சவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக டாட்டூ குத்தியும் நோட்ஸ் எடுத்தும் க்ளூஸை வச்சும் ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இந்த படத்துல டைம் லைன் எல்லாம் ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த படத்தை தாங்க நம்ம ஏஆர் முருகதாஸ் அவங்க கஜினியா காப்பி அடிச்சிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் ரிவர்ஸ் ஸ்கிரீன் பிளேன்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாருங்க. இந்த ஸ்கிரீன் பிளே டெக்னிக் பாத்தீங்கன்னா உலக சினிமாவையே கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சதுங்க. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் கான் கேர்ள். ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. இப்போ என்னன்னா, போலீஸும் மக்களும் அவளோட கணவர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையெல்லாம் லேயர் லேயரா வெளியாகும் போது பயங்கரமான ட்விஸ்டோடையும் மிஸ்ட்ரியோடையும் இந்த படம் இருக்குங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. வேற லெவல் மிஸ்ட்ரி படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, டேவிட் ஃபிலின்ச்சோட டைரக்ஷனும் கில்லியன் ஃபிளின்னோட ஸ்கிரீன் பிளேவும் இந்த படத்துல வேற லெவல்ல இருக்குன்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டதுங்க. நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் பிரிசனர்ஸ்.
2 சிறுமிகள் திடீர்னு காணாம போறாங்க, யாரோ கடத்திட்டாங்க. ஆனா போலீஸ் விசாரணையோ ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. அதனால ஒரு தந்தை அவரோட ஸ்டைல்ல விசாரணை செஞ்சு அந்த 2 சிறுமிகளையும் காப்பாத்துறாரா இல்லையாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச ஹியூ ஜாக்மன் ஒரு இன்டென்ஸான சீன்ல அவருக்கு நிஜத்திலேயே ஒரு பயங்கரமான இன்ஜுரி ஆச்சுங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் தி சிக்ஸ்த் சென்ஸ். ஒரு சின்ன பையன் அவனுக்கு செத்தவங்களும் இறந்தவங்களும் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. அவனை குணப்படுத்துறதுக்காக ஒரு சைக்காலஜிஸ்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் வராருங்க. ஆனா அவரு ஸ்லோவா பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க. ஷாக்கிங்கான வேற லெவல் ட்விஸ்டோட சைக்காலஜிக்கல் த்ரில்லரா இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச ப்ரூஸ் வில்லிஸ் இந்த படத்துக்கான சம்பளத்தை ப்ராஃபிட் ஷேர் முறையில வாங்கினாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆனதுனால அந்த டைம்ல வேற லெவல் சேலரி வாங்கின ஒரு நடிகரா இவரு இந்த படத்தினால ஆனாருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஷட்டர் ஐலாண்ட். ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு தீவுல இருக்கிற மனநோயாளிகள் மருத்துவமனைக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸுக்கான விசாரணைக்காக போறாருங்க. ஆனா அந்த தீவுல பாத்தீங்கன்னா பல ரகசியங்களும் பல மாயங்களும் பல உண்மைகளும் ட்விஸ்டுகளும் அடங்கி இருக்குங்க. த்ரில்லர் மிஸ்ட்ரி பட வரலாறுல பயங்கரமான ட்விஸ்டோட இருக்கிற படம்னா அது இந்த படத்தை சொல்லலாங்க. நீங்க இது வரைக்கும் பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க. கதையை யாருக்கிட்டையும் கேட்காம போய் பாருங்க. உங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ கொடுக்குங்க இந்த படம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச லியோனார்டோ டிகாப்ரியோ இந்த படத்துல இருக்கிற இன்டென்ஸான சீன்ஸ்னாலேயே சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டதா சொன்னாருங்க. இதுதாங்க என்னோட 10 சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ். இந்த படம் லிஸ்ட்ல எந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.